அஸ்ஸலாமு அலைக்கும் பை ஃபர்சானா. ரொம்ப நாள் கழிச்சு 1 கேஜி ப்ரௌனி ஆர்டரும் 1/4 கிலோ வந்து முட்டை ஆர்டரும் வந்துருந்துச்சுங்க. சரி எல்லாமே செட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டேன். கொரியர் ஆர்டர் தான் வந்துருந்துச்சு. கொரியர்னாலே கொஞ்சம் நார்மல் ஆர்டரை விட கொஞ்சம் பேக்கேஜிங் வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்றனால பே கவர்லாம் எடுத்து செட் பண்ணிட்டேன். முட்டை மிட்டாய் வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன். இத்தனை தடவை செஞ்ச நான் ரெசிபீஸை விட இந்த முறை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணேங்க. பட் எனக்கு இது வந்து பெட்டராகவே இருந்துச்சு. இந்த டிஃப்ரெண்ட் மாடல் வந்து பாதாம் வந்து கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிலாம் நான் போடவே இல்லைங்க. சிம்பிள் மெத்தட் தான். ரெசிபி வேணுன்றவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். நீட் அண்ட் ப்ரிப்பராக வந்து செட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 1/4 கிலோ தான் கேட்டிருந்தாங்க. எனக்கு முட்டை மிட்டாய்னாலே ரொம்ப ஃபேவரெட் தான். என் பையனுக்கு ப்ரௌனி தான் பிடிக்கும். பாப்பா வந்து முட்டை மிட்டாய் பிரியமாக சாப்பிடுவா. சரி அதனால் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவே கொஞ்சம், அதாவது 1/2 கேஜியும் கிடையாது, 1/4 கிலோவும் கிடையாது, ரெண்டுத்துக்கும் நடுப்புற வந்து பேட்ரு வந்து கரெக்டாக ஒரு 400 கிராம்ஸ் தான் இருந்துச்சு முட்டை மிட்டாய். கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து செட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம், செட் பண்ணிடலாம், எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சுட்டேன். ஃபுல்லாகவே வந்து நீட்டாக வந்து பாக்ஸில் வந்து அந்த கவரில் வந்து அழகாக வச்சுட்டேன். முதல்லாம் வந்து கை போட்டு வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பிஸ்னஸ் அப்படின்னாலே ஒரு டிப்ஸ் நம்மளுக்கு நம்ம அதிகமாக செய்ய நம்மளுக்கே டிப்ஸ் வரும்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். எனக்கு கரெக்டாக எல்லாமே சூப்பராக வந்துச்சு. ஒரே ஒரு பீஸ் மட்டும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பையனும் பாப்பா 2 பேருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்களா, சரி ஓகே எந்திரிச்சோன்னே அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பீஸ் வந்து எடுத்து பாக்ஸில் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன். சரி எந்திரிச்சா கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி சண்டே வேறு. நீங்களாம் எப்படி, உங்களுக்குலாம் பொழுது போகுது? நல்லா ஹாப்பியாக போவோம். மோஸ்ட்லி ஃபேமிலியோடு ஜாலியாக இருக்கும் சண்டேனாலே. அதெல்லாம் விட நம்ம லேடிஸ் நம்மளுக்கு தான் ஒர்க்கு தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் மற்ற நாளை விட. சமைக்கிறது தான். இன்னைக்கு உங்கள் வீட்டிலலாம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா, என்ன சமையல்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஃபைனலாக வந்துட்டு இந்த கஸ்டமருக்காக வந்து கிராம் மெஷர்மெண்ட்டே வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன். ப்ரௌனி பாக்ஸை வச்சுட்டு பாக்ஸோட வெயிட்டை வந்து நான் டேர் பண்ணிவிட்டு முட்டை மிட்டாயெல்லாம் வந்து செட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு டிசைனில் செட் பண்ணேங்க, அது எனக்கு கரெக்டாக வரல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டிசைனில் வந்து செட் பண்ணி எடுத்துட்டேன். கரெக்டாக வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிராம் இருந்துச்சு. எனக்கு வந்து இதுவே வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 கேஜி வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி தான் வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நீட்டாக வந்து செட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். 2 ட்ரேயில் வந்தால் பேக் பண்ணலான்னு ஐடியா இருந்துச்சு. சரி அப்புறம் ஏன் நம்ம இது பண்ணணும், ஒரே ட்ரேலே வந்து பேக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரே ட்ரேலே பேக் பண்ணிட்டேன். அந்த பேக் பண்ணி எடுத்ததை விட அதை நான் எடுத்து திருப்புறப்ப தான் பார்த்திங்கன்னா சைடில் மட்டும் கொஞ்சம் வந்து கிராக் விட்ட மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா அப்படி, ஆனால் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்தேன். அப்படி இருந்துமே ரொம்ப சாஃப்ட்னஸாக இருந்திருக்கு. அதை நான் வெளியே எடுக்கிறப்ப எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கரெக்டாக எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி பீசஸ் போட்டு கரெக்டாக பாக்ஸில் போட்டு அதே மாதிரி நான் செட் பண்ணேன். எல்லாமே சூப்பராக வந்துருந்துச்சு. ஒரு பீஸ் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். சாப்பிட்றப்பயுமே சரி நல்லா சாஃப்டாக ஃபஜ்ஜியாக சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய் செட் பண்ண மாதிரி ஃபுல்லாக வந்து செட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கவர்லாம் போட்டு நல்லா சீலிங் அடித்து கொஞ்சம் கூட காற்றெல்லாம் போகாத மாதிரி நல்லா வந்து பர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம பேக் பண்ணுறத விட பேக் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ஒர்க்கே. ஃபுல்லாக வந்து நீட்டாக வந்து செட் பண்ணிவிட்டு எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் டேர் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம முட்டை மிட்டாயை வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் படி எடுத்துட்டோம். சரி ஓகே இது ப்ரௌனிக்கான பாக்ஸ் அப்படின்றனால 2 பாக்ஸை ஒரே செட்டாக வச்சு நான் வந்து டேர் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றா வச்சு பார்த்தேன், கரெக்டாக எனக்கு வந்து செட் ஆகலை. சரி ஓகே 1 கேஜியை வந்து 2 பாக்ஸில் வந்து நம்ம செட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். 3 பாக்ஸை செட் பண்ணதுக்கப்புறம் முட்டை மிட்டாய் பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு பெரிய பீஸ் ப்ரௌனியை வந்து அழகாக வச்சுட்டேன். செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பாக்ஸையும் நான் ஒன்றா வச்சு பார்த்தப்ப ஃபைனல் மெஷர்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா எனக்கு 1 கேஜி ப்ரௌனியும் ப்ளஸ் வந்து 1/4 கிலோ வந்து முட்டை மிட்டாய் ஆர்டரும் வந்து கரெக்டாக வந்துருந்துச்சு. எல்லாம் வரவும் சரி ஓகே இந்த இது வந்து ஃபுல்லாகவே செட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தாங்க எனக்கு பெரிய ஒர்க்கே. ஃபுல்லாக க்ரிங் ராப்லாம் பண்ணி நல்லா செட்
பண்ணி அதுக்கப்புறம் கொரியர் கவர் போட்டு அட்ரஸ்லாம் போட்டுட்டு போய் நான் வந்து ஃபைனலாக வந்து கொரியரும் போட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.